விஜயை வந்து அடுத்த தேர்தலை சந்திச்சிருவாரு. இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு தேர்தலை பார்த்துட்டா போதுங்க, எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் தானே வந்துடும். சுய மதிப்பீடுகள்லாம் கலைஞ்சு போயிடும். அதுல ஓஹோ நமக்கு இவ்வளவுதான் அப்படின்னு கலைஞ்சு போயிடும். அப்புறம் 2029 தேர்தல் வருது. 26க்கு பிறகு எல்லா உள்ளாட்சி தேர்தலும் வருது. அப்போ எத்தனை தேர்தல் அவர் பார்த்துருவாருன்னு யோசிச்சு பாருங்க. 30-40 வகையான லோக்கல் எலெக்ஷன்ஸை பார்த்துருவாரு. ஒரு மாபெரும் பாராளுமன்ற தேர்தலை பார்த்துருவாரு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட 2031 அவர் எதிர்கொள்வார். எதிர்கொள்ளும் போது களத்துல உதயநிதி இருப்பாரு. அப்ப உதயநிதியா விஜயா அப்படியான ஒரு கேள்வி எழும்பி வரும். எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ மூளைக்கு ஒதுக்கப்பட்டு விடுவார். அது அவருக்கே தெரியுங்க. அது அப்படின்னா வழியே இல்லை. இப்போ அதிமுகவை ஒருங்கிணைத்து அதிகப்படியான இடங்களை பிடித்தர். அது ஒண்ணுதான் வழி உண்மையிலேயே. அதுவும் அமித்ஷாவுக்கும் தெரியுங்கிறதுனாலதான் அவர் அதை திருப்பி சொல்றாரு. என்டிஏ விஸ்தரிக்கணும், எல்லாரையும் நான் கன்சல்ட் பண்ண போறேன்னு சொல்றது அதுதான். எப்போ கன்சல்ட் பண்ணுவாருன்னா பீகார் தேர்தலுக்கு பிறகுதான் கன்சல்ட் பண்ணுவார்.